சொந்தம் அலேலியானாக்கா யாருக்கு சொந்தம் உடனே சொல்லுவோம். அது யார் செய்யுது? அலேலியானா யாருக்கு சொந்தம்? இல்லை ஃபஸ்ட்டு சொல்லி சிஸ்டர் வருவீங்க கடைசி உங்களுக்கும் மெர்சிக்கும் அவங்க சொல்லிட்டோம். நம்மளாம் 18 வருஷம் அந்த ஊழியத்தில் இருந்தோம். எத்தனையோ வீட்டுக்கு போய் நீங்க எத்தனையோ செய்தியை கேட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்க சொன்னாக்கா அவங்களுக்கு தெரியாம போயிடும். எங்களுக்கு தெரியணும்னாக்கா நம்ம சொல்லணும். அல்லேலூயா. யாருக்கு இல்லை முழுமை என்பது நம்ம பயன்படுத்த அந்த அல்லேலூயா கீதம் இல்லங்களை பாடுவது நம்ம பயன்படுத்தாரு. படிங்க தோப்பியா ஆகமும் 13ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. இல்ல தோப்பியா எருசலேமின் வாயில்கள் மகிழ்ச்சி பாக்கள் இசைக்கும், அது இல்லங்கள் தோறும் அல்லேலூயா இஸ்ரவேல் கடவுள் போற்றி என முழங்கும். கடவுளின் ஆசி பெற்றோர் அவர் திருப்பெயரை என்றும் வாழ்த்துவார்கள். கரங்களை கட்டி ஆசி பெற்றவர்கள் தான் இறைவனை மகிமைப்படுத்த முடியும். அப்ப பாருங்க, தெருவுல கேட்கலாமா? தெருவுக்குள்ள போயிட்டு எல்லா வீடும் என்ன செய்வாங்க? 7-8 மணிக்கு பார்த்தாக்கா எல்லா வீட்டிலும் ஒரே இனிமையான குரல் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு இல்லங்கள்ல எல்லாமே என்ன செய்யறாங்க? அல்லேலூயா கீதம் பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, இல்லங்கள் தோறும் அல்லேலூயா இஸ்ரவேல் கடவுள் போற்றி நம்ம எல்லா இல்லத்திலும் இருக்கக்கூடிய எல்லா இல்லங்களிலும் அல்லேலூயா கீதம் பாடி அப்பாவை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்தினார்கள். யார் மகிமைப்படுத்துகிறார்கள்னாக்கா இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான் இறைவனை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு சகோதரர்கள் இருக்காங்க, ஒரு சில கட்டுக்களோடு வந்துடும். யாராச்சும் நீங்கள் சாட்சி சொல்கிறவங்கனாலும் சொல்லலாம். இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் நானே சொல்லுங்கள். இவங்க ஒரு கட்டுக்களோடு வந்தார்கள். அந்த கட்டுக்களோடு பல இடங்களுக்கு போனார்கள். அப்புறம் ஆவியாரோடு எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தையும் சொன்னேன். அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு மாற்று கருத்து எப்படி நம்மளுடைய அதை நான் சொல்ல விரும்பல, அது ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு. அப்புறம் போன இடங்கள்லாம் போயிட்டு வந்தாங்க. ஆனால் ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப மதிக்கப்பட்டார்கள். நேற்று கூட நாங்கள் வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, யாருன்னு எந்த அம்மாவாக பாவம். அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள் இருந்த அந்த அம்மா இன்னும் ஒரு 6 அமாவாசைக்கு முன்னாடி வந்தாங்க. 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆண்டவர் விடுதலைக்குன்னு ஒரு காலம் கொடுத்தார். அந்த காலங்களில் தான் அவர் சோதித்து பார்த்தார். உடனே விடுதலை கிடைக்கிறார், தேடுறாங்களா, இப்படி இருக்காங்க, இந்த பெருக்கட்டை வந்துட்டாங்க, இந்த பெருக்க நாள் நடக்கலையாப்பா, அந்த பெருக்கட்டை போகலாம், அந்த பெருக்கட்டை போய் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கையோடு வந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அற்புதமான விடுதலை தந்தார். கரங்களை கட்டி என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றுவேன். பெரிய கூட்டம் வீட்டில் செய்வோம், அது ரொம்ப நல்லது. வீட்டில் செய்வோம், நல்லது நல்லது. அதனுடைய மற்ற கூட்டத்தில் சொல்றாங்க, சாட்சி சொல்றவங்க சொல்றாங்க. உடனே நான் கொழுந்திய சீட்டு போய் சாட்சி சொன்னேன். அங்கத்தான் நன்மை பெற்றுட்டேன்.
தேவமாதா கோயில் எப்படி நான் சாட்சி சொல்லுவேன்? சரி, தேவமலை மாதா கோயிலுக்கு இந்த வாடிப்பட்டியில் நான் சாட்சி சொல்லிட்டேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் எனக்கு நன்மை நடந்துச்சு. எப்படி போய் தேவமலை மாதா கோயிலில் சாட்சி சொல்லுவேன்? இதுதான் மனிதன். ஆனால் இவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, என் நாவினால்